சில பேர் ஆம்பளைங்களுக்கு வெறப்பா வாழ்ந்து வெறப்பாவே பிறப்பாங்க, வெறப்பாவே இருப்பாங்க, வெறப்பாவே செத்துருவாங்க. சில ஆம்பளைங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே வர்றப்பயே பெரிய இராணுவ அதிகாரின்னு நினப்பு. அவன் வேலை செய்கிறாப்பிலேயே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் யாருக்கும் தெரியாது. அப்படியே வர்றது, என்னடா உள்ள நுழைஞ்சோன, படிச்சிட்டியா, உள்ள காலை வச்சோன, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, ஏய் நீயே ஒய்ஃபை பார்த்து சமைச்சாச்சா? ஏன்னா அவர் தான் கலெக்டர். அவர் இல்லைன்னா காஞ்சிபுரமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரிஜினல் கலெக்டரே அவ்வளோ அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கலெக்டர் லொல்லு தாங்க முடியாது. பாடாப்படுத்தி குழந்தைங்களை, ஒய்ஃபை, சொந்தக்காரனை கேட்டால் நான் எப்பயுமே அப்படி தான். இது பெருமையான்னு கேட்குறேன். சில பேர் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நான்லாம் யாருக்கு வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன் சார். அப்புறம் அதெல்லாம் என்னை பார்த்தாலே அரல்வானுங்க. நீ பேயா பிசாசா? ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு மனுஷன் சந்தோஷம் தானே பண்ணணும், ஏன் பயப்படணும்? என்னைக்காவது அந்த கேள்வி கேட்டிருக்கோமா? வெறப்பாவே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்களில் இறுதி நாட்களில் யார் கூட இருப்பா? பெற்றதெல்லாம் கிளம்பிடும். இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், போன தடவை பட்டிமன்றத்திலேயே சொன்னேன் தீர்ப்பில், நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்க அனுபவிக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி ஒரு பெரியவர், சார் நல்ல வேலை சார், எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலான்னு நினச்சேன், என்னை காப்பாற்றுனீங்கன்னார். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துவிட்டு பையன் கை விட்டுவிட்டான், பொண்ணு கை விட்டுவிட்டான்னு சொல்லாதீங்க. பையன் போயிடுவான், பொண்ணு போயிடும், இல்லை முடிகிறப்ப அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுடன் இருக்கிற ஒரே ஒரு நபர் உங்கள் மனைவி என்பதை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கை வசந்தமாக மாறும். சொன்னோன்னா 10-15 பேர் திருன்னு முழிக்கிறாங்க ஆம்பளைங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீட்டில். இப்போ நான் சொல்ல குத்துது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குள்ள வச்சு சர்ன்னு போடும். அப்படியே நான் பார்க்குறேன், 10 பேர் 4-5 பேரை பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற அந்த அக்காக்கெல்லாம் சிரிப்பு. நல்லா சொல்லுங்க தம்பி, இந்த ஆள் தான், நான் சொல்ல முடியாத பற்றி நீ சொல்கிறியாடா தம்பின்னு அந்த அக்கா அங்கேருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. இப்போ பாட்டி தாத்தாலாம் பாருங்களேன், 5 கிலோ அரிசி முட்டையை அவங்களால தூக்க முடியாது, கை வலிக்கும். ஆனால் பேரன் பேத்தி 15 கிலோ இருந்தாலும் தூக்குவாங்க. அது அவங்களுக்கு சுமையே கிடையாது, சந்தோஷமாக இருக்கும். இது எப்படியோ பெத்த அம்மாவும் அப்பனும் கண்டுபிடிச்சி தாத்தா பாட்டிகிட்டே விட்டுறது. இதில் அந்த அம்மா சொல்லும், பாட்டினா பிடிக்கும் அப்படின்ட்டு நிற்கிறது நல்லா பப்பரக்கான்னு தனியாக. இந்த வேலையை பண்ணாதீங்க, பாட்டி தாத்தாவை ஏமாத்தாதீங்க. மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வரேன். லைஃப்பில் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஆம்பளை கம்பீரமான ஆள் தானே, ஆம்பளை அப்படிதான் அவன் நினச்சிக்கிறான், அது வேற விஷயம். இந்த கம்பீரம் எப்போ உடஞ்சு போகும் தெரியுமா? உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப. இந்த ஆம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வீட்டில் எல்லாத்தையும் படுத்து எடுத்துருவாங்க. ஒய்ஃபை திட்டுன்னு திட்டுற ஆள் உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப பக்கத்திலே இருமா. அந்த அம்மா சொல்லும், ஐயோ தலைவலி தாங்க, சரியாக போயிடும், நான் போய் காப்பி போட்டு வரேன், நீ இரு, அம்மாவை போட சொல்லு காப்பியை. இப்படி ஆயிடுவான். சாகர சமயத்தில், வாழ்வினுடைய இறுதி நிமிடங்களில் யார்? அந்த கலெக்டர் தலைவன், 85 வயசு, ஒய்ஃப் கையை பிடிச்சிவிட்டு. அந்த அம்மாவுக்கு 80 வயசு, ஒய்ஃப் கையை பிடிச்சிவிட்டு கேட்குறான் அந்த ஆள், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அந்த அம்மா பார்த்துச்சு, இனிமேல் நீ படுத்துனா என்ன, படுத்தாட்டி என்ன, 80 வயசாகி வாழ்க்கையே போச்சு. அங்கே பாருங்க அந்த அம்மா எப்படி சிரிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி கைத்தட்டி சிரிக்கிறாங்க அந்த அம்மா. நான் சொல்றது இங்கே யாருடைய வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை, நாம் பார்த்த மனிதனுடைய வாழ்க்கை. இந்த ஆம்பளைங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசினேன், இந்த ஆம்பளைங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு டயலாக் வேற வச்சிருப்பாங்க,
பிஸியாகவே இருந்துட்டேன்னா சும்மா இருக்க முடியல, சரி நடந்துட்டு வா. நடக்க மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து நாயா புய்யா நாயா புய்யா நாயா புய்யான்னு போட்டு படுத்தி ஒரு நாள் கிச்சனில் போய் ஒரு ரசம் வைக்க சொல்லுங்கள், சமையல் கட்டையை 2 ஆக்கிடுவாங்க. எது கடுகு எது உளுத்தம்பருப்பு இப்போ வரைக்கும் தனியாக என்னன்னு தெரில. அதனால தான் உடம்பே சரியில்லைனாலும் வீட்டில் பெண்கள் தான் சமைப்பாங்க. சார், ஆம்பளைங்க உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறோம்ல, பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் லீவ் போட்டு சமைக்கக்கூடாதுல்ல சார்? நியாயமா இல்லையா? ஆனால் அந்த அம்மா சமைச்சிரும். ஏன்? அந்த ஆள் பண்ணுற கொலைக்கு இது பரவாயில்லன்னு 2 ஆக்கிடுவான் வீட்டை. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னால் என்ன ஆர்டர் பண்ணணும்னு 1/2 மணி நேரம் கேட்பான் ஆம்பளை. இட்லி போதுமா? போதும். இந்த அம்மா தெரியும் இந்த ஆளை பற்றி, அடுத்தடுத்து கேட்பான்னு. போதும். இடியாப்பம் சரி, சேவை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. இது 3 இல்லைன்னா சும்மா வாயா, எதுவும் வாங்க, சும்மா வா. ஏன் படுத்துற, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்றோம். சார், ஒன்னே ஒன்று யோசிங்க. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப ஏதாவது ஒரு நாய்க்குட்டி, நீங்கள் டீ குடிக்கிறப்ப, ரோட்டு கடையில் டீ குடிக்கிறப்ப ஏதாவது ஒரு நாய்க்குட்டி உங்கள் கிட்ட வந்து வாலாட்டுறப்ப 2 பிஸ்கட் போடுறீங்க, அந்த நாய்க்குட்டியை தடவி கொடுக்குறீங்க, இல்லை பால் வாங்கி வைக்கிறீங்க. இதன் பெயர் மனிதாபிமானமோ பச்சாதாபமோ உயிர் நேசமோ கிடையாது. உங்களுக்காகவே வீட்டில் நாய் போல் உழைக்கிற அந்த பெண்மணியை மதிப்பது மட்டும்தான் உயிர் நேயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே கிராண்டடா எடுத்துக்கிறது என்ன பார்த்துக்கலாம். எல்லாரும் ஒரு டயலாக் வச்சிருக்கோம்ல, எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வேலை வைப்பார், அப்போ தெரியும் உன் கஷ்டம், என் கஷ்டம் அப்படின்னு நம்ம ஒய்ஃப்ட்ட சொல்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, ஒரு நாள் குடும்பத்துக்கு சம, குறிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. மாமனாருக்கு சுகர் இல்லாத காப்பி, மாமியாருக்கு சுகரோட காப்பி. இவர் கிரிக்கெட் பிளேயர், பூஸ்ட் தான் குடிப்பார். இதுங்க 2 சேர்ந்து பெற்றதே 2 ஆதார் கார்டு. அது உலக வேண. ஒருத்தன் சொல்றான் எனக்கு வந்து அதை கொடு, இன்னொருத்தி இதை கொடு, எனக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடு, டார்க் சாக்லேட் கொடு. காலையில் வீட்டில் 6 பேர் இருந்தால் 6 பேருக்கு 6 ட்ரிங்கை ரெடி பண்ணுது அந்த அம்மா, காலையில் எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு மட்டும். இதில் காப்பியை குடிச்சுட்டு இந்த செஃப் தாமு சொல்றார், ஏன்னா இப்பதானே பத்ம விருதுகள் வாங்கியிருக்காரு, காஃபி முன்ன மாதிரி இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் ஒன்று சொல்றேன். உங்க வாழ்க்கை வானவில் மாதிரி சந்தோஷமா எல்லாரும் பார்க்கவும் நீங்க பார்க்கவும் அழகா இருக்கணும்னா போட்டதை சாப்பிட்டுட்டு சற்ற மூடிட்டு எந்திரிச்சிட்டா நல்லது. அந்த அம்மாக்கு காஃபி சூப்பரா போட தெரியும், இஞ்சி டீ சூப்பரா போட தெரியும், கம்மங்கூழ் நல்லா வைக்க தெரியும், நல்லா சைவம் சமைக்க தெரியும், நல்லா அசைவம் சமைக்க தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு ஏன் அந்த அம்மா சுமாரா சமைக்குதுன்னா நம்ம வாய். அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட்டே பண்றது கிடையாது, துறை டைம் கிடையாது பாராட்டுறதுக்கு ஒய்ஃபை. குழந்தைங்க வருது, அப்பா ரன்னிங் ரேஸ்ல நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன்பா அப்படின்னா, அப்படியாடா சூப்பர்ரா வெரி குட்ரா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்? நமக்கு சரியா நடக்க கூட தெரியாது, நமக்கு பிறந்தது ஓடி பிரைஸ் வாங்கியிருக்கு, சந்தோஷம் பண்ணணும்ல, பாராட்டணும்ல. எந்த குழந்தையும் சரியாவே பாராட்டுறது இல்லை. 3rd பிரைஸ் வாங்கியிருக்கேன்பா, உடனே இவர் யாரு, உசேன் போல்ட், ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, நல்லா திங்கறையா இல்லையா, பயந்துருது அந்த புள்ள. அடுத்த 2nd பிரைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா இந்த கொலகாரன்ட்ட சொல்லலை, வேண்டாம் இதுங்க 2 நம்மளை டார்ச்சர் பண்ணிடும், நாமளே முயற்சி எடுத்து போவோம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், எப்பொழுது நீங்கள் ஒரு சின்ன செயலை பாராட்ட துவங்குகிறீர்களோ பாராட்டப்படுகிறவன் பெரிய செயலை செய்வதற்கு தயாராக தன் முதல் அடியை எடுத்து வைப்பான். பாராட்டணும், எல்லாத்துக்கும் பாராட்டணும். உங்களை பாராட்ட யாரும் இல்லையா, நீங்களே உங்களை பாராட்டிங்க. தன்னை தான் புகழ்தல் தகும் புலவோர்க்கே, தமிழ் சொன்னது. உங்களை பத்தி எவனுக்கு தெரியலையா, உன்னை பத்தி நீயே சொல்லி ஆரம்பிடா, தமிழ் சொல்லி கொடுத்தது, தவறே கிடையாது. பண்பு அன்பு இந்த 2 வார்த்தையில தான் வாழ்க்கையே அடங்கி இருக்கு.
நான் சொல்றேனே, யாரோ தெரியாதவங்கிட்ட அன்பு காமிக்கிறத வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேனே, ஏதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு பாலை ஊற்றி விட்டுவிட்டு வீடியோ, இப்பொழுதுதான் நாய்க்கு பால் ஊற்றினேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த நாய்க்குட்டி பார்க்குது, ஓஹோ அப்படின்ட்டு பால் குடிக்கிறத நிப்பாட்டிடுச்சு. இவனுக்கு வீடியோ லென்த் வரணும், 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. அந்த கிண்ணத்தை தூக்கிட்டு நாய் வாய்கிட்டே அலையிறான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது உயிர் நேயமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பாராட்டணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணீர் துளிகளை தொடச்சி விடணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லைன்னா நீங்கள் அதில் சோர்ந்து போகணும், கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தோற்று போயிட்டா தோக்கிறது இயல்பு, நான் இருக்கேன் கவலைப்படாத, மறுபடியும் முயற்சி செய், பார்த்துக்கலான்னு சொல்லணும். எந்த மனிதன் தன் குடும்பத்தை தாண்டிய மகிழ்ச்சியை வெளியில் தேடுகிறானோ ஒருபோதும் அவன் நல்ல மனிதனாக இருக்கவே மாட்டான் என்பதை முதலில் நம்புங்கள். நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் என் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துடுது, சந்தோஷமாக இருக்கு, என்ன சார் பண்ணலான்னார். நமக்கே 1008 பிரச்சனை, இது வேறையான்ட்டு நான் சொன்னேன், எங்கேயாவது ட்ரிப்பு போங்க சார்னு. சூப்பர் ஐடியா சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் போயினார். முதல்ல ட்ரிப்பு போங்க சார், எல்லா வேலையை விட்டுட்டு. ஒரு 2 வாரம் கழிச்சு அவரை மீட் பண்ணுறேன். என்ன சார் ட்ரிப்பு எப்படி இருந்ததுன்னு. எங்கே சார் ட்ரிப்பு, பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானார். எனக்கு அது என்னவா இப்படி சிரிக்கிற, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் சார் ட்ரிப்பு போனால் அக்கா சந்தோஷம் தானே படணும்னு. இல்லை எங்கே ட்ரிப்பு போடான்னு பேசுனதுல சண்டை வந்துருச்சான். ஏண்டா என்னடா குடும்பம் அது. எல்லாத்துக்கும் சண்டையிலேயே பார்த்தா, எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்த்தா, எல்லாத்தையும் சிக்கலாவே பார்த்தா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த காஞ்சிபுரத்தில் வந்து இறங்கினோன்னே 6 மாத குழந்தை சார், வெறும் 6 மாத குழந்தை. அதை ஒரு அக்கா சொல்லுது, ஈரோடு மகேஷ் மாமா பார் 6 மாதம் இப்படி இருக்கு வான்னு கத்துது. இதை விட இது அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு நடந்த கொடுமை. நாளைக்கு பெரிய ஆள் ஆகிட்டா பார்க்க முடியாது. அப்போ இப்போ நான் எப்படி இருக்கேன் பாரு, மகேஷ் மாமா பாரு போட்டோ எடுத்து. 6 மாத குழந்தைக்கு என்ன, அதுக்கு 1க்கு 2 போகிறதே தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முகம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல, சில பேருக்கு நம்ம முகரக்கட்டை பிடிக்கும், சிலது பிடிக்காது. அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு நம்மளை பிடிச்சா போதும். ஆனால் உலகத்திலேயே நம்ம முகம் நமக்கே பிடிக்காம போயிடும் செல்ஃபி எடுக்கிறப்ப. கரெக்டா? ஒன்று எடுப்போம், பார்ப்போம், ரொம்ப மோசமாக இருக்கோமே அப்படின்ட்டு அடுத்த செல்ஃபி எடுக்கிறது. முன்னாடிலாம் வீட்டில் ஒரு குடும்ப புகைப்படம்னு ஒரே ஒரு புகைப்படம் இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்துச்சு, அதுவும் வேறு விஷயம். ஒரே ஒரு குடும்ப புகைப்படம் இருக்கும், அது எல்லாரும் காமிப்போம், சந்தோஷமாக இருக்கு. நான் தான் அந்த சின்ன பையலாக இருக்கிறது, வாயை பொழுதுட்டு இருக்காரு, அதுதான் எங்கள் தாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். மெமரிக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, மெமரிக்காக ஒரே ஒரு புகைப்படம் இருந்தது, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு மெமரி ஃபுல்லாகிற அளவுக்கு ஃபோட்டோ இருக்குது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை. எதுலேயுமே மனுஷனுக்கு நிறையவே இல்லை. நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறானா 5 நிமிஷம் நல்லா இல்லை, அடுத்தது, அடுத்து பார்க்குறானா நல்லா இல்லை, அடுத்தது, அடுத்து பார்க்குறானா அடுத்தது, இப்படி அடுத்து போயிட்டே இருக்கு. நான் தான் சொல்கிறேன், மனுஷ மனசுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க தெரியாது. மனிதன் மனதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க தெரியாது, அது கமா போட்டுக்கிட்டே போகும். பௌத்தத்தில் ஒரு அருமையான வாசகம் இருக்கு, தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். ஒரு சொந்த வீடு கட்டிட்டா வாழ்க்கையில் எனக்கு போதும்னு நாம் நினைச்சோம், அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு அப்புறம் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். கார் வாங்கினா போதும்னு நினைச்சோம், கார் பெரிய கார் வாங்கினதுக்கு அப்புறம் இதை நிறுத்துற அளவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ சொந்த வீடு வாங்கினா போதும்னு நினைச்ச ஈரோடு மகேஷ் சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் காணாம போயிடுறான், அடுத்த இலக்குக்கு போயிடுறான். அதனால தான் பௌத்தம் சொன்னது, தேடியது கிடைக்கும் பொழுது தேடியவன் தொலைந்து போவான். அவன் இருக்க மாட்டான், வேற ஆளா போயிடுவான். மனுஷன் அடுத்த அடுத்த ஆசைகளை நோக்கி பயணப்பட்டுட்டே இருப்பான். அவன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. வயிறு ரொம்பிருச்சு, இதுக்கு மேலே சாப்பாடே இறங்காதுன்னு தெரிஞ்சும் பிடிச்ச பிரியாணியா இருந்தா இன்னும் 4 வாய் சாப்பிட்டுட்டு தான் கையை கழுவானே ஒழிய அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தான் வரலாறே இல்லை. நம்ம எல்லாரும் தான், நான் உட்பட தான்
பிடிச்சதான் அதிகம் தானே சாப்பிட்றோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. வள்ளுவர் சொன்னார், டே மருந்தே வேண்டாம்டா உடம்புக்கு, மருந்தே வேண்டாம். ஒருத்தன் கேட்டான், என்ன மருந்தே இல்லாமல் எப்படி மனுஷன் வாழ்றது? வள்ளுவர் கேள்வி மட்டும் இங்கே சொல்ல மாட்டார், ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டார், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான நியாயத்தையும் கொடுப்பாரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. சரி, மருந்து வேணாங்கிறீங்க, என்ன பண்ணணும்னு கேட்டான் ஒருத்தன். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, விரும்பியது அற்றது போற்றி உணின். உனக்கு பிடிச்சத மறுபடியும் எடுத்து ஜேசிபி மிஷின் மாதிரி அள்ளி அள்ளி வயிற்றுக்குள்ள தள்ளாம இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாரு. பசியோட உக்காந்து எவன் பசியோட எந்திரிக்கிறானோ அவனை பிணி நெருங்காது என்று உலகத்தில் சொன்ன ஒப்பற்ற மருத்துவர் யாரு? நம்ம வள்ளுவர். வாழ்வெனும் வானவில். ஒரு வானவில் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிருது, ஆனா அதை பார்க்கிற கண்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. கரெக்டா? அந்த நிறங்கள் தருகிற அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணை இருக்கா? எவ்வளவு வயசானாலும் மழை விட்ட பிறகும் வானத்தில் தெரிகிற வானவில் எப்படி மகிழ்ச்சியை உண்டு செய்கிறதோ, என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு காஞ்சிபுரம் மக்களே, நீங்கள் வாழ்கிற சில காலங்களில் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கடத்தியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு வானவில் என்பதை நம்புங்கள். சில கருத்து சில பேருக்கு பிடிக்கும், சில நகைச்சுவை சில பேருக்கு சிரிக்க வைக்கும், சில சொற்கள் சில பேரை அழ வைக்கும், சில சொற்கள் சில பேரை உணர்ச்சி வசப்படுத்தும். எல்லா சொற்களும் எல்லாருக்குமானது அல்ல. கரெக்டா? எல்லா சொற்களும் எல்லாருக்குமானதல்ல. சில சொற்கள் சிலருக்குத்தான். அது அப்படிதான் இருக்கும். இந்த வாழ்க்கையோட டிசைனே அப்படிதான். இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நீங்கள் ஒருபோதும் வாழக்கூடாது. இது நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றேன். நிறைய பேர் தியேட்டர் நல்லா சிரிப்பாக இருக்கும், அவனுக்கு சுற்றி இருக்கிறவன் சிரிக்கிறேன்னு அமைதியாயிடுவான். சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சிரிச்சாலே பிடிக்காது. நம்ம ஊரில் அப்படி தெய்வங்கள்லாம் இருக்கு, அவனும் சிரிக்க மாட்டான் பக்கத்தில். அன்னைக்கு நான் ஒரு ஜோக் சொல்றேன். இந்த ஃப்ரண்ட் ரோல 2 பேர் நல்லா சிரிச்சாங்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேர், அப்படி என்ன காமெடின்னு நீ சிரிக்கிற? சொல்ல, என்ன காமெடி அப்படி நீ சிரிக்கிற? ஏன்னா உலகத்திலேயே நகைச்சுவையை ஆராய்ச்சி செய்கிறவன் தமிழன் தான். ஒரு ஜோக் ஆரம்பிக்கிறப்பயே பக்கத்தில் போய் இது அந்த ஜோக்காக இருக்கும், எனக்கு தெரியும் இது அந்த ஜோக்கு தான், இப்போ பாரு இது நடக்கும், இப்போ பாரு அது நடக்கும்னு ஆராய்ச்சி பண்ணுறது. ஒருவேளை ஜோக்கோட ட்விஸ்ட் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்பெல்லாம் இவர் மாற்றிட்டார், முன்னாடி அதான் சொல்லுவார். ஒரு மேஜிக் ஷோ நடக்குது, ஃபாரின்ல அமெரிக்காவில் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த மேஜிக் ஷோவை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாவ் வாட் அ கிரேட் ஷோ அப்படின்னு கை தட்டுவாங்க. ஒரு டேபிள் பறக்குது அப்படின்னா வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு கை தட்டுவாங்க. இங்கே அதே மேஜிக் ஷோவில் ஒரு டேபிள் பறந்ததுன்னா நம்மால் கீழே குனிஞ்சு பார்ப்பான் எப்படி பறக்குதுன்னு. இதில் தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை நம்ம இழந்துடுறோம். சார், எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை பெருசாக ஆராயாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஏன் இப்படி, இது நியாயமான விஷயத்துக்கெல்லாம் ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க சொன்னாங்க பெரியவங்க. நம்மளுக்கு நியாயமான விஷயத்துக்கே வராது, மற்ற விஷயத்துக்கு தான் வரும். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே வந்தோன்னு ஒரு நண்பர் கேட்டார், சார் நம்ம ஜோதிமணி சார் வந்திருக்காரு, எந்த நல்ல நாட்கள் வருடத்தில் வந்தாலும் எனக்கு வர முதல் ஃபோன் ஜோதிமணி சார்ட்டு தான் இருக்கும். அவ்வளோ அழகாக கால் பண்ணி, நாமெல்லாம் ஒரு விஷயம்னா தானே கால் பண்ணுவோம், எனக்கு அவருக்கு எந்த விஷயம் இல்லை, ஆனால் அவர் கால் பண்ணுவார். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, எவர் ஒருவர் மீது நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாத அன்பை வைக்கிறீர்களோ அந்த அன்பை வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். நம்பணும். இப்போலாம் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கியான்னு கூட இவனும் கேட்கறதில்ல, எடுத்தோன்னே சொல்லு, ஏன் நல்லா இருக்கியான்னு கேட்க கால் பண்ணலன்னு இவனுக்கே தெரியுது. அவன் நல்லா இருக்கணும்னு இவனுக்கும் அவசியம் இல்லை. என்ன விஷயமோ அதை சொல்லு, பேசிட்டு வச்சிருங்கிறான். யாருக்கும் யாரை பற்றியும் அக்கறையே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை அப்படி போயிருச்சு. இந்த கொரோனா டைமில் எல்லாரும் அடுத்தவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தோம். ஆகா
ஒருத்தன் இருமிடக்கூடாது. சார் ஓகேவா? நான் வீட்டை விட்டு வெளியில் வரப்ப பிரதர், கதவை மூடுறப்ப, கதவை சாத்துறப்ப அப்படின்ட்டேன். அந்த டைம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் வெளில வந்துட்டான். உடனே அந்த ஆள் சொல்கிறாப்புல, நீங்கள் வீட்டிலே இருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், பையோடு வெளியில் வச்சிட்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போயிருங்க, டேக் கேர் பண்ணுங்கள் ஹெல்த்தை. கொரோனா முடிகிற வரைக்கும் நம்ம ஆளுங்க அடுத்த ஆளுங்க மேலே காமிச்ச அன்புக்கு அளவே இல்லை. அடிச்சுக்குவான்ல க்யூவில் போகிறதுக்கு. கொரோனா டைமில் பாருங்கள், தள்ளி தள்ளி நின்று அமைதியாக போகிறான் எல்லாம். ஒருத்தன் முன்னாடி வேகமாக வந்தால் கூட இட்ஸ் ஓகே சார், ஏன் உரசிட்டா வந்துருமா? கிருமியிலே பெரிய கிருமி நாம தான், மனுஷன்தான் இருக்கிறதுலே பெரிய கிருமி. உரசிட்டா வந்துருமா? போங்க சார். அவ்வளோ ஒழுக்கம், அவ்வளோ அன்பு. என் கூட நண்பர் இருக்கார், அவர் சொன்னார், கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்கன்னார். அவர் ஏமாந்துட்டார். என் நம்பிக்கை வீண் போல. பழையபடி சிக்னலில் நல்ல தமிழ் சொற்களில் திட்டுறான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நான் நடந்து போயிட்டுருக்கேன், அந்த ரோடு ஒன்வே. அவனுக்கு 2 பேர் வந்ததுமே தப்பு, ஒன்வேல 2 பேர் தப்பாக வந்துட்டு நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மனுஷன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது. நாம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு? நான் வந்தோன்னே, நான் தான் ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் இந்த கனெக்ட் பண்ணுறேன். வந்தோன்னே கேட்டாங்க, சார் பல வருஷமாக நீங்கள் அப்படியே இருக்கீங்களே, என்ன ரகசியம்னு கேட்டாங்க எல்லாரும் வந்தோன்னே. நான் திருவள்ளூர் புத்தக திருவிழா அண்ணன் வந்திருந்தேன் நினைக்கிறேன், கரெக்டானே? ஞாபகம் இருக்குது. அருமையாக ரசித்து கேட்டார். உண்மையிலே அந்த கேமராமேன்லாம் பாராட்டும், உண்மையிலே கை தட்டுங்களேன். எல்லாம் அவங்க நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இருப்பாங்க லைவுக்கு, இல்லை சில யூடியூப் சேனலாக இருக்கலாம். எனக்கு என்னென்னா, இந்த ஆடியோ பண்ணுறவங்க, இந்த கேமரா எடுக்கிறவங்களாம் ரசிக்கணும். சில பேர் கேமரா எடுத்த மாதிரி வச்சுட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முடி சீக்கிரம், முடிக்க டைம் ஆச்சுடா, முடிடா அப்படிங்கிற மாதிரியே எந்திரிப்பான். நல்லா ரசித்து சிரிக்கிறவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. திருவள்ளூர் புத்தக திருவிழா சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. எப்பயுமே நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது. நம்ம தெருவில் ஒருத்தன் வீடு கட்டிட்டானா, நம்ம புத்தி தெரிஞ்சு நமக்கு பத்திரிக்கை வைக்காமல் இருப்பான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் வந்துருங்கம்மா எல்லா ப்ரோக்ராமுக்கும் என் கூட. நல்லா சிரிக்கிறீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கீங்க என்னை காப்பாற்றுறதுக்குன்னு. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஒருத்தர் சிரிச்சாதான் 10 பேர் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் கை தட்டினா தான் 10 பேர் தட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. பொறாமப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலையா, பத்திரிக்கை வைக்கலையெல்லாம் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த தெருவிலே இருந்து சந்தோஷமாக நிறையா ஒர்க் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள்னு மனசார சொல்லிட்டு வாங்க. அழையா விருந்தாளியா கூட அவர் நினைக்கட்டும், ஆனால் அன்பை அங்கே பகிர்ந்து விட்டு வாருங்கள்னு சொல்கிறேன். அன்றைக்கி என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கேன், உள்ளே நுழைஞ்சோன்னு சொல்கிறான், இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டினேன் 1 வருஷத்தில் போயிடுச்சுங்கிறான். ஏன்டா வேற உதாரணமே கிடைக்கலையா? கார் வாங்கினா ஒருத்தன் சொல்கிறான், கார் வாங்கிட்டீங்களான்னா. ஆமாம் சார்ண்ணே. பார்த்து சார், ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. ஏண்டா என்ன நல்லதே வராதாடா உங்கள் வாயில்? அப்புறம் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், ஐயோ அதெல்லாம் போட்டால் போயிடுவோமேங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்குறேன், போய் நிற்கிறான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஊசி போட. நல்லதே பார்க்கறதுல நல்லதே வர்றதில்ல. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருமூலர் சொன்னாரே, டே உன்னால எதுவுமே அடுத்தவனுக்கு செய்ய முடியலையா, இந்த உலகத்துக்கு செய்ய முடியலையா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உன்னால எதுவுமே முடியலையா, அடுத்தவனை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுடா. இதை விட உலகத்தில் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. நல்ல சொற்கள் ஒருவனை வாழ வைக்கும், நல்ல சொற்கள் ஒருவனை வாழ வைக்கும். உண்மைதான். தவண்டு போய் ஒருத்தன் உட்காந்துருக்கானா, கவலைப்படாதரா சரியாயிரும் சொல்லுங்க, ஒரு சின்ன வெளிச்சம் மனசுக்குள்ள வரும். ஓஷோ சொல்லுவாரு, இருட்டு அதிகமாக இருந்தால் வெளிச்சம் வரப்போகிறது என்று அர்த்தம். இருட்டு அதிகமாக இருந்தால் வெளிச்சம் வரப்போகிறது என்று அர்த்தம்.
அப்படில இருக்கணும். குறையே பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்பெயினில் ஒரு மடாலயம், அந்த மடாலயத்தில் துறவியாக போய் சேர்றதுக்கு ஒரு கண்டிஷன், 2 வருஷம் தியானத்தில் இருக்கணும். 2 வருஷம் தியானத்தில் இருந்துட்டு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வார்த்தை பேசணும். அவன் பேசுகிற 2 வார்த்தையை வச்சு அந்த சீனியர் குரு, அந்த அந்த தலைமை குரு அவன் ஞானம் பெற்றானா இல்லையான்னு சொல்லுவார். ஒருத்தன் புதுசாக வந்து சேர்ந்துருக்கான், 2 வருஷம் மௌனத்தில் இருந்திருக்கான். 2 வருஷம் கழிச்சு தலைமை குரு வந்து பார்த்துருக்கான், ஞானம் அவனுக்கு கிடைச்சதா இல்லையான்னு இவர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் 2 வார்த்தை சொல்லியிருக்கான், சாப்பாடு சரியில்லை. குரு மறுபடியும் போ, 2 வருஷம் இரு. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். குரு இப்போ பேசுங்கன்னு இருக்காரு. 2 வார்த்தை சொல்லியிருக்கான், படுக்க சரியில்லை, தூங்க முடியல. மறுபடியும் கிளம்பு. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கான். பேசுன்னு குரு சொல்லலை. குரு சொல்லியிருக்காரு 2 வார்த்தை, நீ போயிரு. அவன் சொல்லியிருக்கான், நானும் அதான் நினச்சேன், எனக்கு தெரியும் எந்த மனிதன் ஞானத்தை தேடுகிற பொழுதும் சுகத்தை தேடுகிறானோ அந்த மனிதனால் ஞானத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்பது எனக்கு தெரியும், நீ வெளில போலான்னு. எந்த இடத்துல என்ன குறைனே பார்த்துக்கிட்டு இருந்தா நிறைகளை எப்பொழுது நாம் காண்போம்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று சொன்ன கவிஞன் நம் பாரதி. அது நினைக்கும் போது எத்தனை கோடின்னு சொல்கிறப்ப நமக்கு இமயமலை பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காக்கை சிறையிலே நந்தலாலா, நின்றன் கரிய நீரம் தோன்றுதையே நந்தலாலா, நோக்கும் அப்படி சொல்லிகிட்டே வருவார் எல்லா இடத்துலையும். நின்னை தீண்டும் இன்பம், அதாவது எப்போ வந்து நாம் நெருப்பை தீண்டுறோமோ அப்போ உன்னை தீண்டும் இன்பம் தெரியுதுன்னு சொன்ன பாரதியாரை இந்த நேரத்தில் நாம் மனசில் நினைக்கணும். அவர் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். வசன கவிதைன்னு சொல்கிறப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமை உடையது, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று திங்களும் நன்று, இப்படி எல்லாமே சொல்லிகிட்டே போகிறார். எல்லாமே இனிது. அந்த காலகட்டத்தில், அதாவது 130 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே இனிது தான். இப்போ அதை நினச்சி பார்க்குறோமான்னா, நினச்சி பார்க்குற அந்த இதில் நாம் இல்லை. எல்லாமே ஓடிட்டுருக்குறோம், வேகமாக போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஏன் எடுத்து சொல்கிறோம்னா, இயற்கையை பார்க்க வேண்டியது நம்ம கடமையும் கூட, இயற்கையை பார்த்து ரசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கூட. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, காற்றை பற்றி சொல்ல வர்றப்போ ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையாக இருந்தது. அதாவது, வானவெளி என்னும் பெண்ணை ஒளி என்னும் தேவன் மணந்திருக்கிறான். காற்று தேவன் வானவெளியோடு இருக்க விரும்புகிறான். ஒளியை விரும்புவது போல வானவெளி அவனை விரும்பவில்லை. இவனுக்கு பொறாமை வருகின்றது. யாருக்கு? காற்றுக்கு பொறாமை வருகின்றது. அமைதியின்றி உழலுகின்றான், சீறுகின்றான், குமுறுகின்றான், சுழலுகின்றான், துடிக்கின்றான், நிலையின்றி தவிக்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் மறுபடியும் காற்று என்ன சொல்கிறாருன்னா, உயிருடையவை எல்லாம் காற்றின் மக்களே. காற்று அதன் செய்கையும் கூட. பூமி தாய் உயிரோடு இருக்கின்றாள், அவளுடைய மூச்சே பூமியில் உள்ள காற்று. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மையல் கொள்ளச் செய்கின்ற இனிய வாசனையுடன் காற்று வருகின்றது. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து உயிர் ஆற்றலை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. உனக்காக நாங்கள் பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இப்படி தான் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லிட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதற்கடுத்து வந்த அந்த திரை இசை பாடல்கள் எல்லாருக்குமே தெரியும். திரை இசை பாடல் வந்து எதுவுமே சோடை போனதில்லை. அதாவது கண்ணதாசன் முதற்கொண்டு, வைரமுத்து முதற்கொண்டு, பழனி பாரதி முதற்கொண்டு, முத்துக்குமார் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இயற்கையை பாடாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். இயற்கையை பாடாதவர்கள் கவிஞர்களே இல்லை, இயற்கையை பாடாதவன் கவிஞனே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்க்குறப்போ இன்னும் இதெல்லாம் கவிதைகளை வந்து எப்படி நம்ம பார்க்குறோன்ற முறையில் இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு சின்ன உதாரணம்னா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனையோ பள்ளிகள் இருக்குது. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பல பள்ளிகள் இருக்குது, ஏகப்பட்ட மாணவர்கள் படிச்சுட்ருக்குறோம். என்னென்னா, எல்லாருமே நம்ம வந்து பென்சில்லாம் வாங்குகிறோமா? பென்சில் இல்லாமல் அதுக்கடுத்து நம்ம பேனாவுக்கு போகிறோம். ஒவ்வொரு பென்சில் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுங்கிறத ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பென்சிலை சீவும் போது என்ன தோன்றுகிறது சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை பென்சிலை சீவும் போதும் எங்கோ ஒரு மரம் முறிந்து விழும் சப்தம் கேட்கிறது. எங்கோ ஒரு மரம் முறிந்து விழும் சப்தம் கேட்கிறது.
இந்த மரங்களை பற்றி நம்ம எப்போவா நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்மளுக்கு நேரம் இருக்குதா? வரும்போது போகும்போதெல்லாம் மரம் இல்லாத அந்த வெறுமை வந்து மனசை எவ்வளவு பதைப்பு கொள்ள வைக்கிறதுங்கிறத நம்ம எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அது கடைசியில் பேசுவோம். அதே மாதிரி ஒரு மரத்தின் இழப்பு வந்து மழையின் இழப்பு. மழை குறைந்தால் நதியின் வளம் குறையும், நதியின் வளம் குறைந்து விட்டால் மக்களின் வாழ்க்கை தரமும் குறைந்துவிடும். இது ஒரு ஃபுட் செயின் மாதிரி, மரமும் ஒரு செயின் மாதிரி தான் சொல்லிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சில கவிதைகள் வந்து கண்மூடி ரசிக்க செய்யும். அது ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். கரையோரத்து மணலை இரு கைகளால் மூடினேன், கரையோரத்து மணலை இரு கைகளால் மூடினேன், மூடிய கைகளுக்குள் குறுகுறுத்து ஓடுகிறது ஒரு நதி, மூடிய கைகளுக்குள் குறுகுறுத்து ஓடுகிறது நதி. அதை ஃபீல் பண்ணால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இது இப்போதைக்குள்ளே எங்கள் ஊரில் வந்து தனிமையில் பெய்யும் பெருமழைன்னு சொல்லி ஒரு கவிஞர் பெரியார் குமார் எழுதியிருந்தார். கூழாங்கற்களை பற்றி. ஒரு கூழாங்கல்லை எடுத்து வந்து தொட்டியில் இட்டேன், வீட்டை நிறைத்து ஓடுகிறது நதி, வீட்டை நிறைத்து ஓடுகிறது நதி. அப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டே போனோம்னா டைம் இல்லை. 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். இப்போதைக்கு சமீபத்தில் நான் ஒரு கட்டுரை தான் அது ஆனால் கவிதை நடையில் போயிட்டுருக்கு. அந்த கட்டுரை வந்து கொஞ்சம் அமர நம்ம கேட்டோம்னா, மனசு இங்கே வச்சு கேட்டோம்னா அதனுடைய இந்த சோகம் நல்லா தெரியும். பயணத்தில் பார்த்து சிரிக்கும் பூவை போல இந்த குமாரின் எழுத்துக்கள் நம்மை உள்ளிழிக்கிறதுன்னு சொன்னது வெண்ணிலா மேடம். மறுபடியும் அதை நான் வாசித்து பார்த்தேன். எப்படி ஒரு பயணத்தில் வந்து ஒரு பூ வந்து நம்ம சிரிச்சுட்டே பார்க்குறப்போ நம்ம பதிலுக்கு சிரிக்காமல் வந்துட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டேன். அதில் ஒரே ஒரு கட்டுரை, அது நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் எல்லாருமே. அன்று நான் எழுதிய கடிதம் இன்னும் நான் அனுப்பாமல், எப்படி அனுப்புவதென்று தெரியாமல் என்னிடமே வைத்திருக்கும் ஒரே கடிதம். ஒரு பூவிடம் நான் கேட்ட மன்னிப்பு கடிதம், ஒரு பூவிடம் நான் கேட்ட மன்னிப்பு கடிதம். மஞ்சள் பூவே, உன்னிடம் காலவரையற்ற மன்னிப்பு கோருகிறேன். காலை வரை நீ இருந்தாய், உன் குடும்பம் இருந்தது, உன் மூதாதையர் இருந்தனர், இன்று யாரும் இல்லாமல் செய்துவிட்டார்கள். உன் தாய் தந்தையிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் என்னை மன்னிக்க சொல். நீ ஒரு மஞ்சள் பூமரம், உன் பெயர் கூட எனக்கு தெரியாது. வேராய், கிளைகளாய், குப்புகளாய், இலைகளாய், மொட்டுகளாய், பூக்களாய், தளிர்களாய் இருந்த உன் குடும்பத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனாலும் என் பக்கத்திலேயே நீ இருந்தாய். வேறு வேறு இனம் என்றாலும் நீயும் நானும் பல வருட சிநேகிதம். வீட்டின் உள்ளே இருந்த பொழுதுகளை விட முற்றத்தில் எட்டி பார்க்கும் உன்னோடு இருந்ததே அதிகம். மழை பெய்தால் பச்சையாய் நீ சிரிப்பதை பார்த்திருக்கிறேன். உன் வாசம் நுகர்கின்ற சாக்கில் முத்தமிட்டிருக்கிறேன். வெயில் படும்போதெல்லாம் உன் தேகம் பொன் மஞ்சளாகும். நீ பக்கத்தில் இருப்பதே மிக தெம்பாக இருக்கும். இரவில் உன் இலைகளை பார்த்துவிட்டு உறங்கப் போவேன். வெகு பகலில் மஞ்சளாய் பூத்து நிற்பாய். மரத்தின் உருவில் சொர்க்கமே அருகில் இருந்தது போல் கர்வப்பட்டேன். வீட்டிற்கு வருவோரிடமெல்லாம் ஆனந்தமாய் அறிமுகப்படுத்துவேன். நீ வாழ்ந்த இடத்தை பார்த்து பார்த்து ஒரு காலத்தில் பரவசப்பட்டவன் நான். இன்று நீ வீழ்ந்த இடத்தில் நின்று கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறேன். தளிராய் இருந்து மரமாய் மாறி பூச்சொரிந்து கிளை விரித்து காற்று வீசி நிழல் பாய்ச்சி பனி சுமந்து மழை தாங்கி வெயில் ஏற்று நின்ற இடத்தில் பல நூறு உயிர்களுக்கு தாயாய் பசி போக்கும் இயற்கையாய் இருந்ததை எவருமே புரிந்து கொள்ளவில்லையா? உனக்கும் மூச்சிருக்கிறது என்று தெரியாத இந்த சமூகத்தில், உனக்கு மூச்சிருக்கிறது என்று தெரியாத இந்த சமூகத்தில் நான் ஏன் இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன்? உன்னை ஒற்றை மரமாக என்னால் நினைக்க முடியவில்லை. நீ இந்த பிரபஞ்சத்தின் தாவர வாரிசு. எழுதும்போதே அதிர்கிறேன் நான். வெறும் ஜடப்பொருளா நீ? ஜகப்பொருள். நீ பல்லுயிர் கூடம், நீ சூரிய தோழி, நீ மண் எழுதிய பசும் கவிதை. உயிர் இருக்கும் வரை உயிரூட்டும் உயிர். மனித நன்றிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஈகை படைப்பு. மஞ்சள் பூவே, நீ இருந்த இடத்தில் இப்போது முழுவதும் வெறுமை. நாளை உன்னை தேடி அதிகாலை முதல் அந்த வண்டுகளும் தேனீக்களும் வந்துவிடுமே. உன்னை பார்க்க, கதை பேச, தேன் எடுக்க, உறவாட, உன்னோடு வாழ வருமே. நான் என்ன பதில் சொல்வேன்? இந்த கொடுமைக்கெல்லாம் நீயும் சாட்சியா என்று சத்தமிட்டு சாடுமே. நான் என்ன சொல்வேன்? கடிதம் முடிந்தது. ஆனால் அந்த காலத்திடம் ஆதங்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம மரங்கள் இழந்து தவிச்சிட்ருக்குறோம்.
ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வைங்க வைங்க வைங்கன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம மரம் வச்சுருப்போம் தெரியாது. ஆனால் அந்த மூச்சை விட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு மரம் வச்சா போதும், 1000 2000 அப்படி கணக்கே வேண்டாங்க. ஒரு மரம் அதை வச்சு அடுத்த வருஷம் பார்க்குறப்ப அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஒன்று தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறது, ஒரு மரம் வைங்க போதும். ஆனால் அது கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நம்மளுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. வீட்டில் மண் தரையை பார்க்க முடியலை. எத்தனை பேர் வீட்டில் அப்படி இருக்குன்னு தெரியாது. முதல்ல நான் என்ன சொல்லணும், எங்கள் வீட்லேயே ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரம் எடுக்கிறப்போ காரணம் சொன்னதை பார்க்குறப்போ நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால தான் அந்த மரத்தை எடுக்கிறோம். என்னடா இது, ஒரு கொசு தொல்லைக்காக ஒரு மரத்தை எடுக்கிறாங்களேன்னு சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்த பின் நாம் எதுவும் சொல்ல முடியாது. அழுதுட்டு அந்த பக்கம் கடந்துட்டேன். நான் என்ன இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன், எல்லாருமே நம்ம மரங்கள் பார்த்து வளர்ந்தவங்க தான், மர நிழலில் விளையாண்டவங்க தான். எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் மர நிழலில் விளையாட போகிறாங்க? அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நாளைக்கு நாம் எப்படி என்ன கொடுக்க போகிறோம் இந்த தலைமுறைக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நினைக்கிற ஒரு இடமா நான் இதை பார்க்குறேன். இந்த விருதுநகர் மாவட்டம் எவ்வளோ ஒரு வளமையாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எப்படி இருக்குது, அதுக்கு காரணம் நாம தான், யாரையுமே சொல்ல வேணாம், நாம தான் எல்லாத்துக்குமே காரணம். நாம் நினைக்கிறத நம்ம சாத்தியப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு சின்ன கவிதையோடு முடிக்கிறேன். இன்று காலை ஒரு படைப்பு குழுமத்தில் ஒரே ஒரு கவிதை பார்த்தேன். இந்த அந்த இசை குறிப்புகளில் அப்படி என்னதான் இருந்துவிடப் போகிறது? ஒரு காலம், அதன் அழகு கம்பிகளில் ஊடுருவி காற்றோடு பேசி கொண்டிருக்க போகிறது. நாமெல்லாம் சுவாசித்துட்டு இருக்கிறோம். மரங்கள் தான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு வரங்கள். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, கரெக்டாக என் டைமுக்கு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வன சார்பாக வந்திருக்கிறாங்க. நான் மேகமலைக்கு பல காலமாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக போவேன், நம்பிக்கை இருக்குது. பல காடுகளுக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். குழந்தைங்களை, அதாவது காடறிதல் சொல்லி கோவை சதாசிவம் ஐயா பல இடங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம விருதுநகர் மாவட்டத்துலேயும் இந்த காடறிதல் நிகழ்ச்சி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நாளைக்கு பார்த்தோம்னா காடுன்னா ஒரு திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி, காடுன்னா ஒரு படங்களில் ஓவியங்களை பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது. நாமளே வீட்டில் ஒரு காட்டை உருவாக்கலாம்னா வீடு அதற்கான இடம் இல்லை. அதாவது கோவில்களை வைக்கலாம்னு சொன்னால் கோவில்கள் சுற்றியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹாலோ பிளாக்ஸ் வச்சிடுறாங்க. எல்லா இடத்துலையும் ஹாலோ பிளாக்ஸ் தான். அதனால் எது ஒன்றும் சொல்ல முடியாமல் ஒரு தவிப்போட ஒரு விடைபெற வேண்டியது இருக்குது. முடிச்சிட்டேன் சார், முடிச்சிட்டேன், மிக சரியாக முடிச்சிடுவேன். இந்த ஒரே ஒரு இதுதான் நான் சொல்லிக்கிறேன், ஆளுக்கு ஒரு மரம் வைப்போம். நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு அந்த ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். தேங்க்யூ.